விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். நாளைக்கு செந்தில் பாலாஜி வந்து அந்த வழக்கை நடத்திட்டு விடுதலையாகி வெளில வரார். இந்த 471 நாட்களுக்கு என்ன காம்பன்சேஷன்? அவர் இதுவரைக்கும் அடைந்த அவமானம், உடல் நலம், மனநலம் எல்லாத்துக்கும் உண்டான போராட்டத்துக்கு என்ன விலை இருக்கு? அதாவது நான் என்ன சொல்கிறேன், 36 வாட்டி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ஷூக்கு பாலிஷ்லாம் போட்டவரே வந்து இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வீரராக நீங்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்க இடத்துல ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்துறீங்க. ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் 2G குற்றவாளின்னு சொல்கிறீங்க. ஜெயலலிதா கேட்டால் புண்ணியவதிங்கிறீங்க. அப்போ அண்ணா திமுகவில் இருந்தபோது செய்த ஊழலுக்கு திமுக வந்து இன்னைக்கு கெட்ட பேர் சம்பாரிச்சிட்டு இருக்கு. நடிகர் கார்த்தியினுடைய மன்னிப்புக்கு வந்து ஒரு வலிமையான கண்டனத்தோடு தான் இந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். 3வது திருமணத்தை அந்த ரஷ்யன் பெண்ணை இந்துவாக மாற்றாமல் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறீங்க? எதை கேட்டு சனாதன தர்மா அப்படின்னு வந்து அவர் இங்கிலீஷ்ல பேசி கார்த்திகையும் பிரகாஷ் ராஜையும் மிரட்டுறாரு. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் யுவர் லாங்குவேஜ். யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டாக்கிங். இந்த பிளாக் பெல்ட் வேலையை வந்து அரசியலில் காட்டக்கூடாது. இந்த இடத்துல கார்த்திக் மாதிரி ஆளுங்கெல்லாம் விக்டிமா வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்யாத தப்புக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குற? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ராஜவேலு இந்த மதத்தை வச்சுட்டு ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க. இந்த 3 வேற மதம்னா பேசுறதுக்கு முதுகெலும்பு இருக்கா பாருங்க. இது வந்து ஒரு பச்சை அயோக்கியத்தனமான விவாதம். அதாவது எதை கேட்டீங்கன்னா மசூதி பத்தி பேசிங்களா, சர்ச்சை பத்தி பேசிங்களா? நீ நம்புகின்ற மதத்தை, உன் மதத்தை நம்புகின்ற ஒருத்தன் நெய் கொடுக்குறான், அவன் ஃப்ராடு பண்ண உங்களுக்கு உண்டான பிரச்சனை. அது எங்களுக்கு தேவை லட்டு தான். அல்லது கடவுள் அவ்வளவு தீர்மானமாக இருப்பார் என்று சொன்னால் தன் திருடு தன் கண் முன்னால் தன்னை நம்புபவர்களுக்கு தன்னை நம்புபவர்கள் விதமாக நடக்கிறது என்று சொன்னால் அதை தண்டிக்க வேண்டிய இறைவன் கண்ணை மூடிக்கொண்டிருந்தது இறைவனுடைய குற்றம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். செந்தில் பாலாஜிக்கு 471 நாள் கழித்து ஜாமீன் கிடைச்சிருக்கு. இதில் நீதிமன்றமும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கு. அமலாக்கத்துறை வந்து இப்போ கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது செந்தில் பாலாஜி வழக்குக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாலை நேரத்து சங்கிகள் இருக்கு இல்லையா, அதுங்க எப்போவுமே ஒரு பிரச்சாரம் பண்ணும். கலைஞர் கருணாநிதியின் வந்தால் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ண சர்க்காரியா கமிஷனால் கண்டிக்கப்பட்டவர்னு சொல்லுவான். அப்புறம் உடனே 2G கேஸில் வந்து ராஜா தண்டிக்கப்பட்டாரும்பான். ராஜா தண்டிக்கப்படவில்லை என்பது வரலாறு. ராஜா தன்னுடைய வழக்கை தானே நடத்தி விடுதலை அடைந்ததற்கு பின்னால் அங்கே இருக்கிற ஓபி ஷைனி என்ற நீதிபதி, நான் எவ்வளவு காலம் காத்திருந்தும் ஒரே ஒரு துரும்புரை கூட கொண்டு வந்து இவர்கள் ராஜாவுக்கு எதிராக கொடுக்கவில்லை, எந்த ஆவணமும் சமர்ப்பிக்கப்படவில்லைன்னு தான் விடுதலை பண்ணார். இதை மிரட்டுறதுக்காக இப்போ வந்து அதை ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் வந்து அவர் அதிமுகவில் இருக்கும்போது செய்த ஒரு சம்பவத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு திமுகவினால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இது திமுகவினுடைய சட்ட போராட்டம் எப்படி இருக்குன்றதுக்கு வந்து ஒரு உதாரணம். அதே நேரத்தில் வந்து தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் திமுகவை மட்டுமே கை நீட்டி கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் வந்து இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து ஒரு அடி, சம்மட்டி அடி, சாட்டை அடி. அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நான். அதாவது இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றத்தால் வந்து முதல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு இறந்து போனதின் காரணமாக அபேட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தினுடைய துணையோடு தப்பித்து விட்ட ஜெயலலிதாவை இன்றைய தேதி வரையில் பெங்களூரு உயர்நீதிமன்றத்தால் கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் ஏலம் விடப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அவர் பயன்படுத்திய அத்தனை பொருட்களும் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்து என்று கைப்பற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் ஜெயலலிதா வந்து தூக்கி கொண்டாடுவான், உலகமாக அறிவாளி, சட்ட அறிவு மிக்கவர்கள்னு. அந்த ஒரு குற்றவாளியை மறந்துவிட்டு செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்படுகின்ற வரையில் குற்றவாளின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்ன மாதிரி அண்ணா திமுகவில் இருக்கும்போது நடந்த சம்பவம் திமுக வந்த பின்னாடி வழக்காக போடப்பட்டது. அப்போ அண்ணா திமுக வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தப்போ இதை பற்றி இவங்க பேசவே இல்லை. யார்? சாயந்தரம் நேரத்து சங்கிகள், டிஷர்ட்டு கும்பல், பிஜேபிக்காரன் யாருமே பேசலை. திமுக அமைச்சரான உடனே கையில் எடுக்கப்பட்ட இந்த வழக்கை திமுக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது திமுக ஊழல் கட்சிங்கிறான். அமித்ஷா வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி வரும்போது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழல் கட்சி அதிமுகன்னு சொன்னார். தேர்தல் கூட்டணி வரும்போது 24 மணி நேரமும் கதவு உங்களுக்காக திறந்திருக்கு, காத்துக்கிட்டு இருக்கோம் வாங்கன்னாரு. இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து 471 நாள் இருந்தது வந்து முக்கியமல்ல, அதை அந்த பிணையில் விடுவித்திருக்கின்ற நீதிபதிகள் சொல்லி இருக்கின்ற கருத்து தான் இங்கே ரொம்ப முக்கியம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு பிரிவு அந்த சட்டத்தினுடைய 45வது பிரிவு எல்லாம் பற்றி பேசும்போது அவ்வளோ எளிதில் வந்து பிணை கிடைக்காது.
அந்த சட்டப்பிரிவு வந்து அவ்வளோ பெரிய கண்டிஷன்ஸ் வச்சுருக்கிற ஒரு பிரிவு. அது வந்து செல்லாதுன்னு சொல்லி பல வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு பிரிவை பயன்படுத்தி பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால், குறிப்பாக 2014க்கு பின்னால் 19க்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் அந்த கட்சிகளை உடைப்பதற்கும் ஒரு குடும்பத்தை பிரிப்பதற்கும் மட்டுமே அந்த சட்டப்பிரிவும் அந்த வழக்கும் பயன்படுத்தப்படுகிறது, அந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை இந்தியா பார்த்துருச்சு. இந்த பக்கம் பிரஃபுல் பட்டேல்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலில் போய் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கிற 2-3 அமைச்சர்கள் மீது அதே சட்டத்தின் கீழே வழக்கு போட்டு அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு முயற்சித்தாங்க. சிவசேனாவை அதை வச்சு தான் மிரட்டினாங்க. ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே எல்லாம் அதை வச்சு தான் வந்து மிரட்டப்பட்டாங்க. ராஜ் தாக்கரே கூட கிடையாது, உத்தவ் தாக்கரே. எல்லா மாநிலங்களுமே இவங்க ஆடிக்கிட்டு இருந்த வந்து ஆட்டத்தை பாருங்கள். யாராவது ஒருத்தர் 200 நாள் 300 நாளுக்கு மேலே இல்லாமல் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்களான்னு பாருங்கள். அதில் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து வந்து நம்ம கவனத்தில் எடுக்கணும். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளோ நீண்ட நாட்கள் யாரும் சிறையில் வைக்கப்படவில்லை. அதை விட ஒரு மோசமான கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருப்பதனுடைய உதாரணம் தான் இந்த 300 நாள் 400 நாள். இப்போ நம்ம வந்து தரவுகளோட அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே தொடரப்பட்ட எந்த வழக்குகளிலும் 1% கூட இன்னும் இவங்க தண்டனை வாங்கி தரல. இப்போ உதாரணத்துக்கு வந்து டெல்லியில் நீங்கள் எடுத்துக்கோங்க, மணீஷ் சிசோடியாவை அரெஸ்ட் பண்ணாங்க. எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே கொண்டு போனாங்க. எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருந்தாங்க. பிஆர்எஸ் இருக்கு இல்லையா தெலுங்கானாவில், கவிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. கவிதாவை அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள் கழிச்சு வெளியில் விட்டுருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு 471 நாள். இதெல்லாம் கடந்து பார்க்கும்போது எல்லோருக்கும் 250 நாள் 300 நாள் வச்சிருக்கிறதுனுடைய நோக்கம் வந்து இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு கட்சியை உடைப்பதற்கு அல்லது சிதைப்பதற்கு அல்லது விலைக்கு வாங்கிறதுக்கு தங்க வழிக்கு கொண்டு வர்றதுக்கு, தங்களுக்கு சார்பு நிலைக்கு மாற்றுவதற்கு என்பதை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படவில்லை என்று தெளிவாயிடுச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கருத்து சொல்லுது. நீதியரசர் ஓகா சொல்லி இருக்கின்ற அந்த கருத்து என்பது இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிரிவு 45 என்பது பல நிலைகளில் அது நீக்கரவு செய்யப்பட வேண்டும்னு வழக்குகள் வந்து நிறைய உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அது முடிவு செய்யப்படுகின்ற வரையில் எந்த விதமான புலன் விசாரணையும் முடிக்காமல், விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் நீண்ட நெடுநாட்களாக எவ்விதமான காரணத்தையும் சொல்லாமல் ஒருவரை சிறையில் வைத்திருப்பதனுடைய காரணம் என்னன்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். ரெண்டாவது, செந்தில் பாலாஜி வழக்கிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இந்த வழக்கு வந்து வாய்தா கொடுக்கப்படுவதற்கு காரணமே அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல, சாலிசிட்டர் ஜெனரல் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர் அந்த கோர்ட்டில் இருக்காரு, இந்த கோர்ட்டில் இருக்காரு, இன்னைக்கு அவரால் வர முடியலன்னு சொல்லி பல இடங்களில் வாய்தா வாங்கியிருப்பாங்க. இந்த வழக்கிலையும் எப்படி தான் அவர் வந்து அரசு வழக்கறிஞர் வந்து பிஸியாக இருக்காரு, வெளியூர் போயிட்டாரு, இப்படியே நிறைய இடங்களில் வந்து வழக்கை வந்து வாய்தா வாங்கியிருப்பாங்க. 471 நாட்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியமான நாட்கள். கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆகுது. அந்த இழந்த காலம் என்பதை யாரால் திருப்பி கொடுக்க முடியும்? இதை வந்து நீதிபதியும் பேசியிருக்கார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், செந்தில் பாலாஜி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் வழக்கை நடத்தி தண்டனை கொடுங்க. கவிதா வழக்கில் என்ன சொன்னீங்க, கவிதா வழக்கில் வந்து சம்மன் கொடுத்தப்ப அவங்க போய் அப்பியர் ஆனாங்க. அவங்ககிட்ட இந்த தொலைபேசியெல்லாம் இவங்க வந்து கைப்பற்றினாங்க. நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசியிருக்கேன். அந்த அம்மா தன்னிடம் இருக்கின்ற அத்தனை செயலிகளையும் கைபேசிகளையும் ஒரு கவரில் போட்டு கையில் கொடுத்தது. கையில் கொடுத்து விசாரிச்சு என்ன பண்ணிட்டான், இந்த ஃபோனில் டிஜிட்டல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னு திருப்பி கொடுத்துட்டான். திருப்பி கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்சதுக்கு பிற்பாடு அந்த கட்சியில் இருக்கிற எம்பிங்களை வந்து விலைக்கு வாங்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. முடியலன்னு சொல்லும்போது அப்போ நான் என்ன கேட்டேன் நம்ம நிகழ்ச்சியில், ஏண்டா உங்கள்கிட்ட தான் வந்து புலனாய்வுத்துறை இருக்குது, ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அவங்க என்ன தகவல் பரிமாற்றம் வந்து ஃபோன் மூலமாக பேசுகிறாங்கன்றதை மானிட்டர் பண்ணுறதுக்கு சட்டப்படி இன்றைக்கி உனக்கு வந்து அனுமதி இருக்குது, அங்கீகாரம் இருக்குது. திருத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டத்தினுடைய அடிப்படையில் யாருடைய தொலைபேசியும் 24 மணி நேரமும் கண்காணிப்பதற்கு சட்டப்படி இடம் இருக்குது. அப்போ தூங்கிட்டு இருந்தீங்களா? அந்த தொலைபேசியில் ஒன்றும் இல்லைன்னு திருப்பி கொடுத்துட்டீங்க. ஆனால் தேர்தல் வரும்போது கவிதாவை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு கிட்டத்தட்ட 200-250 நாள் கழிச்சு தான் நம்ம வெளியில் வராங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகளை உடைப்பதற்கு அல்லது குடும்பங்களை உடைப்பதற்கு உள்ளே நுழையிறதுக்கு பிஜேபிக்கு வந்து ரூட்டு போடுறதுக்கு வந்து அந்த கட்சிகளை துண்டு துண்டாக சிதறடிப்பதற்கு மட்டுமே இந்த சட்டம் பயன்பட்டுச்சு. இப்போ நீதியரசர் என்ன கேட்குறாரு, இந்த பிரிவு ஒன்றை மட்டுமே நீங்கள் காரணமாக வைத்துக்கொண்டு, அதாவது இவர் வந்து விடுதலை பண்ணால் இவர் வந்து இருக்கிற சாட்சியங்களை அழிச்சிடுவார், தன்னுடைய பதவியை வந்து அவர் பயன்படுத்துவார்னு சொல்லும்போது நீங்கள் எத்தனை பேரை வந்து மிரட்டி உங்கள் கட்சி கூட்டு போயிருக்கீங்க? உங்கள் கட்சிக்கு வாஷிங் மிஷின் பேர் வந்தது காரணமே ஈடி தான்.
உங்கள் கட்சிக்கு வாஷிங் மிஷின் பேர் வந்தது காரணமே சிபிஐ தான். அஜித் பவார் அதான் அஜித் பவார்லேருந்து பிரஃபுல் பட்டேல்லேருந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. அஜித் பவாருக்கு 3 வாட்டி இந்தியா பூரா தெரிஞ்சு போச்சு எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. வழக்கு நீங்கள் போட்டீங்க. அதே நேரத்தில் ஒரு கட்சியை உடைச்சிட்டு வந்த உடனே மறந்துட்டீங்க. அந்த வாஷிங் மிஷின் பேர் வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி நடவடிக்கைகள். இப்போ உச்சநீதிமன்றம் நான் சொன்னது தான் கேட்குது. நீங்கள் 471 நாட்கள் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை நீங்கள் பறிப்பீர்கள் என்று சொன்னால் இழந்து போன இந்த வாழ்க்கைக்கு என்ன பதில்? ஒன்று, நாளைக்கு செந்தில் பாலாஜி அந்த வழக்கை நடத்திட்டு விடுதலையாகி வெளில வரார். இந்த 471 நாட்களுக்கு என்ன காம்பன்சேஷன்? அவர் இதுவரைக்கும் அடைந்த அவமானம், உடல் நலம், மனநலம் எல்லாத்துக்கும் உண்டான போராட்டத்துக்கு என்ன விலை இருக்கு? அதாவது நான் என்ன சொல்கிறேன், 36 வாட்டி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ஷூக்கு பாலிஷ்லாம் போட்டவரே இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வீரராக நீங்கள் கொண்டாடிட்டு இருக்க இடத்துல ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்துறீங்க. அந்த குற்றச்சாட்டை ஆதாரங்களோடும் ஆவணங்களோடும் நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் ஒழிய அவரை குற்றவாளி என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அதுனா உங்களுக்கு ஒரு சட்டம், ஜெயலலிதாவுக்கு ஒரு சட்டம், ராஜாவுக்கு ஒரு சட்டம், கலைஞருக்கு ஒரு சட்டம், எல்லாத்தையும் ஒரே சட்டம் தான். இன்றைக்கி அது உச்சநீதிமன்றம் அடித்து தூக்கி போட்டு உடைச்சிருச்சு. என்ன உடைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் எல்லா வழக்கிலும் இவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க? அப்போ என்ன காரணத்திற்காக இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது? இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஆகிடுதா இல்லையா? அதாவது நாங்கள் மாண்புமிகு கட்சி, நாங்கள் ஊழலற்ற கட்சி எல்லாம் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட வாரிசு அரசியல் இல்லைம்மா. அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. தனி நிகழ்ச்சி போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் அதை பற்றி பேசலாம். தாங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் தொடர்ந்து செய்கின்ற அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்துவிட்டு அதை மதத்தின் பேரால் திருப்பிவிட்டு எல்லோரையும் வாங்க நாமெல்லாம் இந்துன்னு சொல்கிறதுக்கு மட்டுமே நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாகவும் ஆட்சியாகவும் பாஜக பயணித்து கொண்டிருக்கின்ற இடத்துல அவங்க கட்சி மேலே என்ன குற்றச்சாட்டு வந்தது? தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தலுக்கு செலவு பண்ண கொடுத்த பணத்தை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழிசை தொடங்கி கல்யாணராமன் வரைக்கும் பேசுகிறான். தமிழிசை தொடங்கி கல்யாணராமன் வரைக்கும் பேசுகிறாங்க. தேர்தலுக்கு கொடுத்த பணத்தை செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு. அங்கே ஊழலற்ற உலகம் என்பதே கிடையாது. ஊழலற்ற கட்சி என்ற வார்த்தைக்குள் நான் வரவில்லை. ஊழலற்ற நாடு என்பதற்குள் நான் வரவில்லை. ஊழலற்ற உலகமே கிடையாது. ஜோ பைடன் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரும், ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டு வரும். குற்றச்சாட்டுகள் இல்லாத உலக தலைவர்களே கிடையாது, உலகமே கிடையாது. எதிர்க்கட்சிகள் இருக்கின்ற வரையில் குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஆனால் தான் நேர்மையானவன் என்பதை நிரூபிப்பதற்கு நீதிமன்றம் போவதற்கு உண்டான கால அவகாசத்தை கூட கொடுக்காமல், இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த வழக்கை விரைந்து முடியுது. அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு நீ சீக்கிரம் முடி, ஜாமீனில் விடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் இருக்கும், ஆனால் சீக்கிரம் முடியும் தான் சொல்லுது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை மேற்பார்வையில் கையில் எடுத்து பின்னாடி கேட்குற கேள்வி தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை உங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக, அச்சுறுத்துவதற்காக, வேறு சில சொல்லப்படாத காரணங்களுக்காக உள்ளே வைப்பதற்கு நீங்கள் சட்டத்தை பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அந்த சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமைகளை பயன்படுத்தி ஒருத்தன் வெளியே வருகின்ற பொழுது அவனை குற்றவாளி என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஒன்று வழக்க நடத்துங்க, தீர்ப்பு முடிச்சு வாங்க. ராஜாவை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பினால் விடுதலை செய்யப்பட்டவர். விடுதலை செய்யப்பட்டவருக்கு மேல்முறையீடு தான் போட்டிருக்கீங்க. ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் 2G குற்றவாளின்னு சொல்றீங்க. ஜெயலலிதா கேட்டால் புண்ணியவதிங்கிறீங்க. அப்போ அதிமுகவில் இருந்தபோது செய்த ஊழலுக்கு திமுக இன்னைக்கு கெட்ட பேர் சம்பாரிச்சிட்டு இருக்கு. அதையும் அவர்கள் மன வைராக்கியத்தோடு தங்கள் சட்ட திறமையோடு இன்னைக்கு கொண்டு வந்துட்டான் வெளியில. காலதாமதம் என்றாலும் கூட இது செந்தில் பாலாஜி அதிமுக இருந்தானா எடப்பாடியே கை கழுவி விட்டுருப்பாரு. அந்த இடத்தில் ஸ்டாலினும் சரி திமுகவும் சரி அவர்கள் நடத்தியிருக்கின்ற சட்ட போராட்டம் என்பது குற்றம் சுமத்தப்பட்டது. எந்த இடத்தில் ஊழல் செயல்பட்டிருந்தாலும் இங்கே இந்த ஊழல் நடந்ததுன்றதுக்கு இந்த நம்ம முதல்வரே போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு கவர்னர்கிட்ட. இவரே கொடுத்தது தான் அது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் சேர்த்ததுக்கே ஒரு விமர்சனம் இருக்குது. அது தனி, அது கட்சியினுடைய உரிமை. அதுதான் இவங்க சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்த்து முடியலாம் இப்படிலாம் பேசுனீங்க. அதுதான் இப்போ எல்லாரும் பேசி தெரியாது. நான் தவறு இப்போ தியாகின்னு சொல்கிறீங்களே, அதை நான் தவறுனே ஒத்துக்கிறேன். அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் மிரட்டி வாஷிங் மிஷினில் போட்டு உங்கள் கட்சியில் சேர்த்துறீங்களா? உங்களுக்கு என்ன துப்பு இருக்குது அதை பற்றி கேட்குறதுக்கு? திமுக செய்து தவறுன்னே நான் சொல்லேன் வெளிப்படையாக. அதை யார் கேள்வி கேட்கணும்? எல்லாரையும் போக வேண்டியது, மிரட்ட வேண்டியது, வீட்டுக்குள்ளார போய் கட்சியை 2ஆக உடைக்க வேண்டியது, அப்புறம் அவனை மறுநாளே உங்கள் கட்சியில் சேர்த்துக்க வேண்டியது. அப்போ அந்த வழக்கு தூங்குது இல்லை? இதையெல்லாம் செய்யாமல் இருந்ததால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு 200% உரிமை உண்டு. இதை 24 மணி நேர தொழிலாக நீங்கள் பண்ணிக்கிட்டு திமுக பார்த்து எப்படி கேள்வி கேட்க முடியும்? நீங்கள் அரசியல் செய்கிற மாதிரி அவங்களும் அரசியல் செய்யணும், நீங்கள் கட்சி நடத்துகிற மாதிரி அவங்களும் கட்சி நடத்தணும். அப்படியே கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒன்று இருக்குமானால் அது திமுகவினுடைய உள்கட்சி விவகாரம்.
திமுகவில் இருப்பவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி அது. ஆகவே செந்தில் பாலாஜிக்காக நடத்தியிருக்கின்ற இந்த போராட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாடு ஒரு செய்தி சொல்லியிருக்கு. அது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்குகள் தவறான முறையில் தான் பயன்படுத்தப்படுகிறது, அச்சுறுத்துவதற்குத்தான் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இழந்து போன நாட்களுக்கு என்ன பதில் என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கின்ற கேள்வியை தமிழ்நாடு வாங்கி கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த பரபரப்பு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. பக்கத்தில் ஆந்திராவில் திருப்பதி லட்டு விவகாரம் பெரிய அளவில் ஓடிட்டுருக்கு. இந்த விவகாரம் வந்ததுலேருந்து ஆந்திர முதலமைச்சர் ஒன்று சொல்கிறது, அங்கே துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் ஒன்று சொல்கிறது. இப்போ நடிகர் கார்த்தி அங்கே போய் இந்த விவகாரம் பற்றி கேள்வி எழுப்பும்போது இதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு அவர் விளங்குனது, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தது. உடனே அவர் கார்த்தி வந்து மன்னிப்பு கேட்டது. இதில் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்கவே தேவையில்லை, ஏன் தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு ஒரு விவாதம். நடிகர் கார்த்தியினுடைய மன்னிப்புக்கு வந்து ஒரு வலிமையான கண்டனத்தோடு தான் இந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைக்கிறேன். கார்த்திக் பண்ணது வந்து மகா முட்டாள்தனம். அதாவது தமிழனுக்கு வந்து இது ஒரு அவமானம். அதாவது ஒரு சுயமரியாதையினுடைய சுடரொளியாக இருந்து கொண்டிருக்கின்ற சத்யராஜுக்கு உறவினர் கார்த்திக் போய் அவர்கிட்ட டியூஷனாவது எடுத்துருக்கணும், எதை பேசணும், நம்ம பேசுனதில் தப்பா சரியான்னு. அந்த பேட்டியை நான் வந்து பார்த்தேன். அதில் கேட்குற கேள்வி வந்து சிறுத்தைன்ற ஒரு படம் நினைக்கிறேன். அதில் வந்து அடிக்கடி வசனம் வரும், கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு வரும். அதை சம்மந்தப்படுத்தி அந்த ஆங்கர்னு சொல்கிற அந்த தொகுப்பாளினி வந்து ஒரு கேள்வி கேட்குது, லட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் படத்தில் லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லும்போது கார்த்திக் கொடுத்தது வந்து மிக நேர்மையான எளிமையான ஒரு பதில். அதாவது இதை வந்து இட் இஸ் எ சென்சிட்டிவ் இஷ்யூ, இப்போ வந்து இது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற விஷயத்தால் இதை பற்றி நம்ம பேச வேணாம், லட்டு பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலைன்னு சொன்னது தான் கார்த்திக் சொன்ன பதில். அந்த பதிலில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் 10 வாட்டி நான் அந்த வீடியோ பார்த்துட்டேன். அதாவது கோவில் சம்பந்தப்பட்டு அவர் எதுவும் பேசலை, லட்டு தொடர்பாக எதுவும் பேசலை, லட்டு விஷயத்துலேயும் உள்ளே போல. அவர் படத்தில் வர்ற வசனத்தை குறித்து கேள்விகள் வருகின்ற பொழுது அது பரபரப்பாக போய் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இட் இஸ் அ சென்சிட்டிவ் இஷ்யூ, அதை பற்றி நம்ம பேச வேணான்னு சொன்னது மிகுந்த நாகரிகமான ஒரு பதில். அது வரைக்கும் கார்த்திக் மேலே நமக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த பதிலுக்கு பின்னாடி இந்த நவீன சங்கி வந்து இப்போ அங்கே ஒன்று வந்திருக்கு, பவன் கல்யாண். அதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு காவி துணியை போத்திக்கிறாரு, போத்திட்டு எதுக்கெடுத்தாலும் வந்து சனாதன தர்மம் பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து மிகப்பெரிய மிகை நடிப்பு. இதில் இருக்க அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கு ஆதரவாக தங்கள் கூட்டணிக்குள் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக கொம்பு சீவி வளர்ப்பதற்கு அங்கு ஒருவரை உருவாக்கி விட்டார்கள்ன்றது தான் இதுக்குடைய உள்ளர்த்தம். நீங்கள் போக போக பாருங்கள், நான் சொல்கிறது நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி என்பவர் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக எல்லா தீர்மானங்களிலும் வாக்கெடுப்பிலும் வாக்களித்து கொண்டு ஆதரவாக இருந்த ஒரு நபர். இதே மாதிரி இடி கேஸு முன்னாடி சொன்ன மாதிரி அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி தான் ஜெகன்மோகன் ரெட்டியை கையில் வச்சுருந்தாங்க. அவர் முதல்வராக இருக்கின்ற பொழுது பல முறை திருப்பதி கோவிலுக்கு உள்ளே சென்று வந்து அவங்க அப்பா காலத்திலேருந்து கோயிலுக்கு உண்டான எல்லா மரியாதைகளையும் முதல்வராக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல யாரும் பேசலை. அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சந்திரபாபு நாயுடுவும் அதை பற்றி பேசலை. ஆனால் இன்றைக்கி தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு பின்னாடி ஜூன் மாதம் நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்க. முதல்வரான பிற்பாடு ஜூலை மாதம் கொடுக்கப்பட்ட நெய்க்கு 15 நாள் கழிச்சு வந்த ரிப்போர்ட்டு டெண்டர் எல்லாமே உங்கள் பீரியடில் தான் நடக்குது. அப்படி நடந்ததை கொண்டு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பீரியடில் தான் நடந்ததா ஒரு குற்றச்சாட்டை வச்சு சந்திரபாபு நாயுடு மிக கேவலமான அரசியல் செய்வதன் மூலமாக அவருக்கு மக்கள் மீது உண்டான மரியாதையை அவரே குறைத்து கொண்டு விட்டார். ஒன்று. ரெண்டாவது, நம்மெல்லாம் என்ன நினச்சோம், அவருக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக பாரதிய ஜனதா கண்ணுக்குள்ளார அவர் விரல விட்டு ஆட்டுவார்னு சொன்னோம். ஆனால் பாரதிய ஜனதா சந்திரபாபு நாயுடுவை இன்றைக்கு ஒரு கைக்கூலியாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டினா, ஜெகன்மோகன் ரெட்டி மீது இருக்கின்ற அரசியல் காழ்ப்புணர்வையும் வெறுப்பையும் கொண்டு வருவதற்கு முதல்வராக பதவியேற்றுக் கொண்டதற்கு பின்னால் சந்திரபாபு நாயுடு கேட்குற கேள்வி வந்து ரொம்ப கேவலமான கேள்வி. திருப்பதி கோயில் உள்ளார நீங்கள் போகும்போது டிக்ளரேஷனில் கையெழுத்து போட்டு போயிட்டீங்களான்னு கேட்குறாரு. அதாவது நான் இந்து என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளவன் தான்ற அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டால் தான் நீங்கள் கோயிலுக்கு போக முடியுன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. அப்போது அந்த இந்து கிறிஸ்தவன் என்கின்ற பிரச்சனையை ஒரு மாநில முதல்வராக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடுவை ஊதி விடுவதன் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராக நடக்கிறார் என்பது ஒன்று. அதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட நான் ஒரு முதல்வராக அந்த கோயிலுக்கு 1000 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன்.
நானே எங்கள் அப்பா எல்லாருமே புனிதமான அந்த துணியெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு கொடுக்குற பழக்கம் இருக்குது, வேட்டியெல்லாம் கொடுக்குற பழக்கம் பெருமாளுக்கு இருக்குது. அன்றைக்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்கல. இன்றைக்கு என் மதத்தை பற்றி, இன்றைக்கு என் நம்பிக்கையை பற்றி, 4 சுவர்களுக்குள் நான் படிக்கின்ற பைபிளை பற்றி ஒரு முதல்வர் பேச வேண்டியதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறார். இந்த கேள்வியில் ஒரு நேர்மை இருக்குது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி மிரட்டி உங்கள் கூட வச்சிருக்கீங்க. வேற கூட்டணி மாதிரி ஜெயிச்ச உடனே நீங்கள் கொம்பு சீவி சந்திரபாபு நாயுடுவையும் ஜெகன்மோகன் ரெட்டியும் மோத விடுறீங்க. ஜெகன்மோகன் ரெட்டியை மோத விடுற அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடுக்கு கீழே நிழல் வழியாக ஒரு கொம்பு வளர்க்குறீங்க. அந்த கொம்பு தான் பவன் கல்யாண்ன்ற கொம்பு. இந்த பவன் கல்யாண் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த பவான் அப்படின்னு பாருங்க, அவர் வந்து சும்மா கராத்தேல வந்து ஒரு பிளாக் பெல்ட் வாங்குறாரு. அதுக்கு ஷின்ரியூன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் அது ஒரு பிரிவு. அந்த பிரிவில் போய் அவர் ஒரு கருப்பு பட்டை அந்த பிளாக் பெல்ட் வாங்கும்போது அவன் கொடுத்த பட்டம் வந்து பவான்னு கொடுக்குறான். அதை அவர் ஒட்டிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி வந்து அவர் வந்து இப்போ பேசுகிறதுல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தெலுங்கு படம் பார்த்திங்கனாவே அந்த தெலுங்கு படம் என்பது பெண்களை எப்படி நடத்தும்ன்றதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி நம்ம விளக்க தேவையில்லை. பாலையாவோட ரோஸ்டர் இருக்குது, பவன் கல்யாண் ரோஸ்டர் இருக்குது. இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னாவே பெண்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள், அந்த திரைப்படத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை என்ன என்பதெல்லாம் பேசுகிற இடத்துல இவர் வந்து என்ன சொல்ல, அந்த சினிமாக்காரங்க வசனம் பேசினா என்ன ஆகின்றதுக்கு உதாரணம் தான் இந்த சனாதன தர்மத்தை பற்றி பேசுறது. இப்போது கார்த்திக் பேசுனதுல வந்து அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. நீங்கள் 10 வாட்டி போட்டி பார்த்தீங்கன்னா கூட அதை யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கோ அஃபென்சிவாக எதுவுமே இல்லை. ஏன் போய் மன்னிப்பு கேட்குற? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மானம் போனதா நான் உணர்றேன். செய்யாத ஒரு தவறுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? படம் ரிலீஸ் ஆகுது, அப்போ அந்த படம் ஒன்றுன்னா நீங்கள் என்ன வேணா செய்வீங்களா? அப்போ நீங்கள் சினிமா வசனம் பேசுறதுக்கு மக்களை பலி கொடுப்பீங்களா? ஒரு படத்துலேருந்தே நான் உதாரணம் சொல்லட்டுமா? பயணம்னு ஒரு படம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் தான் சென்சார் பண்ண அந்த படத்தை. பயணம்ன்ற படம் வந்து ராதாமோகன் படம். அதில் வந்து நம்ம பப்புள் இருக்கார்ல, பிருத்திவி, அவர் தான் ஹீரோ. விமானத்தை கடத்திட்டு போயிடுவாங்க. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ சினிமாவில். அந்த ஹீரோ உட்காந்துருக்கிற இடத்துல பக்கத்தில் எம்எஸ் பாஸ்கர் உட்காந்துருப்பார். 4 நாள் 5 நாள் அந்த விமானத்தை கடத்தி உட்கார வச்சுருப்பான். அப்போ ஒரு தீவிரவாதி இப்படியும் அப்படியும் மிரட்டும் போது அப்படியே என்சான் உடம்பு நடுங்க பிரித்தியை உட்காந்துருப்பார். உட்காந்துருக்க இடத்துல காலு கீழே ஏதோ ஒரு பூச்சி மாதிரி ஓடிடும். அந்த இடத்துல ஓன்னு கத்துடுவான் பயத்தில். எம்எஸ் பாஸ்கர் அழகாக கேட்பார், ஒரு சாதாரண மேட்டருக்கு இந்த பயப்படுற உன்னெல்லாம் மகா பெரிய வீரன் நினச்சி நாங்கள்லாம் படம் பார்த்துட்டு இருக்கான்னு. அந்த பதில் தான் கார்த்திக்கு சொல்ல வேண்டிய பதில். படத்தில் பேர் சிறுத்தைன்னு வச்சுக்கிறீங்க, பெரிய புலிங்கிறீங்க, வசனம் பேசுகிறீங்க, செய்யாத தவறுக்கு போய் மன்னிப்பு கேட்குறீங்க. அப்போ பணத்துக்காக எந்த அளவுக்கு நீங்கள் கீழே இறங்குறீங்க? அவர் மட்டுமா பாதிக்கப்படுறார் படம் இல்லைன்னா? அந்த அந்த ஒரு படத்துக்காக எவ்வளோ உழைப்பு இருக்குது. ஐயா நான் என்ன கேட்குறேன், நீ தப்பு பண்ணி தான் மன்னிப்பு கேள், நானே கேட்கணும்னு சொல்லுவேன். செய்யாத தவறுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்போ ஒருத்தன் வந்து தன்னிடம் அரசு பலமும் அதிகார பலமும் இருக்குன்னு மிரட்டினா நீங்கள் இறங்கி போயிருவீங்களா? பிரகாஷ் ராஜுக்கு தைரியம் இல்லையா? அப்போது அதே பிரகாஷ் ராஜை மிரட்டுறாரா இல்லையா பவன் கல்யாண்? பிரகாஷ் ராஜ் மன்னிப்பு கேட்டாரா? நீங்களாவது ஒரு மொழியில் 2 மொழியில் நடக்கிறீங்க. பிரகாஷ் ராஜுக்கு வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் 4 மொழியில் நடிக்கிறாரா இல்லையா? அவர் ஒரு சாதாரண நகை விளம்பரத்துக்கு வந்தப்போ விசாரணை கூப்பிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு தேதி வரை நிற்கிறானா இல்லையா மனுஷன்? நீ எதுக்கு போய் மன்னிப்பு கேட்குற? சிவகுமாராவது பரவாயில்ல, செல்ஃபோனை தட்டி விடுவார், அப்போ மன்னிப்பு கேட்பாரு. அது கோவத்தில் வர்றது. கார்த்திக் செய்தது மகா பெரிய தவறு. என்ன சொல்லியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஐயா நான் எந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஒரு முறைக்கு 2 முறை அந்த வீடியோவை போட்டு பாருங்கள், அதில் தவறு இருக்குமானால் நான் பின்னாடி பதில் சொல்கிறேன். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சரி பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி அதிகாரம் இருக்குது, சனாதன தர்மம் பேசுகிறாரு, இந்து தர்மத்தை காப்பாற்றணும்னு சொல்கிறாருல, அவருடைய பிறப்பின் வழியாக கம்மா காப்பு என்று 2 பிரிவு இருக்குது ஆந்திராவில். 2மே நாயுடுகளுடைய 2 பிரிவு. அந்த நாயுடுகளுடைய 2 பிரிவில் கம்மாவுக்கும் காப்புவுக்குமே 1008 சண்டை இருக்குது. இவங்க ஓசின்ற கம்யூனிட்டி கீழே தான் வருவாங்க, அதர் கம்யூனிட்டி கீழே தான் இவங்க வராங்க. ஆனால் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் பவன் கல்யாண் சொல்வதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட அவர்கள் சூத்திரர்கள் என்று அறியப்பட்டவர்கள். 4ஆம் நிலையில் வைத்திருக்கின்ற சூத்திரனாக நின்று கொண்டிருக்கின்ற நீ எதனுடைய அடிப்படையில் போய் சனாதன தர்மத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? லட்டு விஷயத்தை விட்டுருங்க. ஏன்னா லட்டு விஷயத்துக்கு நான் வரலன்னு கேட்டிங்கன்னா, அது என்னவென்று தீர்மானிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் நடந்த ஒரு சம்பவத்திற்கு மக்கள் முன்னால் அவள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும், புலனாய்வு செய்யப்பட வேண்டும், யார் குற்றவாளி என்பது கண்டறியப்பட வேண்டும். அதற்கு பின்னால் திண்டுக்கல் நிறுவனத்திற்கு என்ன பங்கு இருக்கிறது என்பதும் வெளியே வரணும். அதனால தான் அதை பற்றி பேசாமல் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த செய்தியை வந்து நீங்கள் பார்க்கும்போது பவன் கல்யாண் கொம்பு சிவி விடப்பட்ட ஒரு
என்ன சொல்கிறது, அடிமையாக வளர்க்கப்படுகிறார். இப்போ பவன் கல்யாண் இவ்வளோ பேசுகிறார்ல, அவர் என்ன சனாதன தர்மத்தை வந்து அங்கே காப்பாற்றிட்டு இருக்காரு. ஏற்கனவே படத்தை பற்றி சொன்னேன். நீங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட இது ரொம்ப முக்கியமான செய்தின்னு நினைக்கிறேன். நான் இந்து தர்மத்துக்காக பேசுவேன், சனாதன தர்மத்துக்காக பேசுறாரு. ஒரு சிலர் அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் அந்த பிரசாதத்தை மதிக்கிறாங்க, அதை வந்து கேலி கிண்டல்லாம் செய்யக்கூடாது. யார் கிண்டல் பண்றா? சில பேர் அது கிண்டல் பண்ணணும்னு விட்டுருங்க, வழக்கு போட்டவங்களை விட்டுருங்க, தனியாக பார்த்துங்க. நீங்கள் கோபி விஷயம்லாம் பேச வரீங்க, சுதாகர் விஷயம், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நான் கார்த்திக் மேட்டருக்கு வரேன். கார்த்திக் வந்து சினிமாக்காரன்றதுக்காக நான் பேசலை, இதுக்கு தான் பயணம் படத்தினுடைய உதாரணம் சொன்னேன். சனாதன தர்மம் என்று பேசி கொண்டிருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் சனாதனத்துக்கும் என்ன தொடர்புன்றது தான் என்னுடைய கேள்வி. 11 நாள் நான் கோயிலில் போய் விரதம் இருக்க போகிறேன், நான் இந்த பவித்திரத்தெல்லாம் வந்து மீண்டும் கொண்டு வர போகிறேன், புண்ணியத்தை கொண்டு வர போகிறேன், சாமிக்கு தீட்டு கழிக்கிற வேலையை இவர் பண்ணிகிட்டு இருக்கார். இது வந்து ஒரு மிகப்பெரிய நாடகம். அதாவது எச்ராஜா வந்து ஒரு வாட்டி வாயை கொடுத்து மாட்டினார், ஞாபகம் இருக்கா? பிடிஆர் பழனிவேல்ராஜன் கோயிலுக்கு போயிட்டு இருந்து குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டாலும் கூட மார்கரெட்டுக்கும் இதெல்லாம் வருமா, மார்கரெட் வெளிநாட்டு பெண்மணின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அதான் நான் பதில் சொன்னேன். வெளிநாட்டு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டாலும் கூட குங்குமம் போட்டை வைத்து கொண்டு மீனாட்சி கோயிலுக்கு செல்லுகின்ற மார்கரெட் உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கருடைய மனைவி ஒரு ஜப்பான் பெண்மணி. அப்போ இந்தியாவினுடைய ரகசியத்தெல்லாம் அவங்க வெளிநாட்டுக்கு விற்றுருவாங்களான்னு கேட்டான். மூணாவது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சரவ் கிருபால் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கார். அவருக்கு வந்து சீனியர் லாயர் ஆக்கி அவர் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக டெல்லிக்கு கொண்டு வரணும்னு சொல்லும்போது அவர் வந்து தான் ஒரு தன்பாலின விருப்பத்தை சார்ந்தவர், தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறார். ஐ எம் அ ஹோமோசெக்சுவல் அப்படின்னு சொல்கிறது டிக்ளேர் பண்ணுறார். அவரே தன்னால் வந்து வெளிப்படையாக சொல்லுகிறார். சொன்னதுக்கு பின்னாடி இவன் என்ன காரணம் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, தன்பாலின ஈர்ப்பு உள்ளவராக இருக்கின்ற காரணத்தால் இவரால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை காப்பாற்ற முடியாது, இந்தியாவினுடைய ரகசியங்கள் வேறு மாதிரி வந்து வெளியில் போயிடுன்றதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்னா, அவருடைய செக்ஷுவல் பார்ட்னர் வந்து ஒரு ஸ்விஸ் நேஷனல், சுவிஸ் நாட்டை சார்ந்தவர். சுவிஸ் நாட்டை சார்ந்தவர் அவருடைய தன்பாலின இதுவாக இருக்க உறவினராக இருக்கின்ற காரணத்தால் இவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி நீதிபதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 2-3 வாட்டி அனுப்பின பின்னாடி கூட திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைய தேதி வரைக்கும் அவர் நீதிபதி ஆக முடியலை. அதே இடத்தில்தான் ஜெய்சங்கருடைய மனைவி ஜப்பான்காரராக இருக்கிறார். வெளிநாட்டு கொள்கைகளை வகுக்கின்ற, வெளிநாட்டு கொள்கைகளை வகுப்பதோடு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளோடு இருக்கின்ற உறவுகளை எல்லாம் தீர்மானிக்கின்ற இடத்தில் தேர்தலில் நிற்காத ஒருத்தர் தொடர்ந்து அமைச்சராக இருக்கார். அவருடைய மனைவி வெளிநாட்டுக்காரராக இருக்கார். ஆனால் ஒரு நீதிபதி ஆவதற்கு நீங்கள் போட்ட கண்டிஷன் இது. தியாகராஜனுக்கு வைக்கப்பட்ட விமர்சனம் வந்து மார்கரெட் அமெரிக்காக்காரங்கன்னு சொல்லிட்டு இதை பேசுகிற பவன் கல்யாணுக்கு என்ன தகுதி இருக்குது? பவன் கல்யாண் என்பவர் தன்னுடைய 3வது திருமணத்தை சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் செய்யாமல் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு திருமண பதிவு சட்டத்தின் மூலமாக ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அவருடைய பெண் அவருடைய 3வது மனைவி. முதல் மனைவி பேர் நந்தினி, 2வது மனைவி பேர் ரேணு தேசாய். இந்த ரேணு தேசாய் கூட உறவில் வந்து உறவின் பின்னால் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி நம்ம கமலஹாசன் மாதிரி அப்புறம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து அவருக்கு குழந்தைங்க இருக்குது. இப்போது 3வது திருமணம் அவர் செய்திருப்பது அண்ணா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ரஷ்யன் பெண். அந்த ரஷ்ய பெண்ணை திருமணம் செஞ்சதுக்கு பின்னாடி அதில் 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தையில் ஒன்று ஆண் இன்னொன்று பெண்ணு. இந்த 3வது திருமணத்தை எதன் பொருட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ணுறீங்க? அப்போ அந்த ரஷ்யன் மனைவி இந்துவாக மாற்றி ஆரிய சமாஜ் முறைப்படி நீங்கள் திருமணம் பண்ணலையே. அதே ரேணு தேசாய ஆரிய சமாஜ் முறைப்படி போய் திருமணம் செய்கிறார் இந்துவாக்கி. ஏன்னா அவங்க அப்பா வந்து குஜராத்தி, அம்மா மார்வாடி. முதல் பெண் நந்தினி இருக்கு பாருங்க, முதல் மனைவி, அதை விவாகரத்து பண்ணிடுறார். 3வது திருமணம் வரைக்கும் வரீங்க. முதல் திருமணத்தை வந்து நீங்க விவாகரத்து, அது சொந்த விவகாரம். 2வது திருமணம் ஆரிய சமாஜ் முறைப்படி நீங்க திருமணம் பண்றீங்க, அது விவாகரத்தில் முடியுது. 3வது திருமணத்தை அந்த ரஷ்யன் பெண்ணை இந்துவாக மாற்றாமல் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறீங்க? எதை கேட்டது சனாதன தர்மா அப்படின்னு வந்து அவர் இங்கிலீஷில் பேசி கார்த்திகையும் பிரகாஷ் ராஜையும் மிரட்டுறாரு. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் யுவர் லாங்குவேஜ், யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டாக்கிங். இந்த பிளாக் பெல்ட் வேலையை வந்து அரசியலில் காட்டக்கூடாது. இன்றைக்கி திருப்பதி கோயிலுக்கு வருமானம் சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் ஆந்திராவும் தெலுங்கானாவும் கொடுக்கிறதோ அதற்கு இணையாக தமிழ்நாடு கொடுக்குது.
உண்டியலுக்கு அவ்வளோ காசு தமிழ்நாடு போடுது. வடவேங்கடம் ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்றதான் வந்து தொல்காப்பியம் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது இங்கிருந்த கோயிலை வந்து அந்த மாநிலத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பூகோள வரையறைக்காக. ஆகவே இந்த உண்டியலுக்கு போகிற அத்தனை காசை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பதி உண்டியலுக்கும் ஐயப்ப உண்டியலுக்கும் போகிறது தான் அதிகம் தமிழ்நாட்டிலிருந்து போகிற காசு. பழனிக்கோ திருத்தணிக்கோ போகிறது ரொம்ப கம்மி இல்லையா? இந்த மதத்தை பிடிச்சிட்டு இவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க. பவல் கல்யாண் போடுவது பச்சை பகல் வேடம். தானே பின்பற்றாத ஒரு சனாதன தர்மத்தை காப்பாற்றணும்னு சொல்லி கார்த்திகை மிரட்டினதால் தான் நான் லட்டு பற்றி பேசுகிறேன். ஏன்னா லட்டு பற்றி பேசுறது வந்து எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. அது வரவேண்டிய இடங்கள் என்பது வேறு. புலனாய்வு வர வேண்டும், புலனாய்வு விசாரணை முடிக்கப்பட வேண்டும், யார் குற்றவாளி என்பது தெரியணும். அது தெரியாமல் இதில் வந்து நம்ம அரசியல் பண்ண முடியாது. சந்திரபாபு நாயுடு சறுக்கி விட்டார். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இதன் மூலமாக ஒரு சின்ன விழிப்புணர்வு மட்டுமல்ல, ஒரு அரசியல் வெளிச்சமும் கிடைச்சிருக்கு. இதை பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவை ஓவர்டேக் பண்ணி மேலே வளருவதற்கு ஒரு கருவியாக இதை பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல கார்த்திக் மாதிரி ஆளுங்கெல்லாம் விக்டிமா வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்யாத தப்புக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குற? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ராஜவேலு இந்த மதத்தை வச்சுட்டு ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க. இந்த மூணு வேற மதம்னா பேசுறதுக்கு முதுகெலும்பு இருக்கா பாருங்க. இது வந்து ஒரு பச்சை அயோக்கியத்தனமான விவாதம். அதாவது எதை கேட்டீங்கன்னா மசூதி பத்தி பேசுங்களா, சர்ச்சை பத்தி பேசுங்களா? நீ நம்புகின்ற மதத்தை, உன் மதத்தை நம்புகின்ற ஒருத்தன் நெய் கொடுக்குறான், அவன் ஃப்ராட் பண்ண உங்களுக்கு உண்டான பிரச்சனை. அது எங்களுக்கு தேவை லட்டு தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இஸ்லாமியரா சப்ளை பண்ணான் இல்லை கிறிஸ்டியன் கொடுத்தானா? இந்து தானே கொடுத்தான். இந்து அந்த நம்பிக்கை மீறி கலப்படம் செய்திருப்பார் என்பது லேப் ரிப்போர்ட்டில் வரும் என்று சொன்னால் அதற்குண்டான கர்மா பலன்கள் எல்லாவற்றையும் நீங்களே அனுபவியுங்கள், அவர்களே அனுபவிக்கிட்டோம். நாங்கள் காசு கொடுத்து லட்டு வாங்குறோம் இல்லையா? காசு கொடுத்து வாங்குற லட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் உணவு கலப்படத்திற்கு என்ன தண்டனையோ அதை அவருக்கு கொடுத்துட்டு போங்க. அல்லது கடவுள் அவ்வளவு தீர்மானமாக இருப்பார் என்று சொன்னால் தன் திருடு தன் கண் முன்னால் தன்னை நம்புபவர்கள் விதமாக நடக்கிறது என்று சொன்னால் அதை தண்டிக்க வேண்டிய இறைவன் கண்ணை மூடிக்கொண்டிருந்தது இறைவனுடைய குற்றம். இறைவனுடைய குற்றம். ஒரு குற்றம் நடப்பதற்கு உங்கள் பெயரால் உங்கள் கண் முன்னால் உங்கள் உடம்பை தொட்டு வருகின்ற ஒரு பொருள் அப்படி போகிறது என்று சொன்னால் அதை தடுக்க வேண்டியது இறைவன். நான் இறைவன்கிட்ட கேள்வி கேட்கணும் இல்லையா? அப்போ அது வந்து ஒரு ஆழ்ந்த விவாதமாக போயிடும். இது வந்து இப்போ ஒரு புலன் விசாரணை நடந்து சட்டப்படி வர வேண்டிய விஷயத்தில் இவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்றது மட்டும்தான் நான் பேசுகிறேன். பவன் கல்யாண் பேசுகின்ற சனாதனம் என்பது ஒரு போலி சனாதனம். இதை வச்சுட்டு இந்த மிரட்டுற வேலையெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் ஊரில் அரசியல் பண்ணுங்க, நீங்கள் ஜெயிச்சு வாங்க, துணை முதல்வர் ஆகுங்க, என்ன வேணா ஆங்க. ஆனால் நீங்களே பின்பற்றாத ஒரு சனாதனத்தை நாங்கள் சனாதன் தர்மத்தின் பேரில் வந்து கார்த்திகை மிரட்டுவோம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பேசுவோம். இது வந்து சகோதரத்துவம் நிறைந்த பூமி. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு என்பது கலாச்சாரத்தின் அடிப்படையில், உணவு அடிப்படையில், கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் ஒன்றாக பயணிக்கின்ற மாநிலங்கள். இந்த பிரிவை உண்டாக்குவதற்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவார்கள். நீங்கள் இரையாகி விடாதீர்கள் சொல்றேனா? பவன் கல்யாணுக்கே இதான் எச்சரிக்கை. நீங்கள் இரையாகி விடாதீர்கள். உங்களை போன்றவர்களை கொம்பு சீவி விட்டு மக்களை பிரிப்பதற்கு உன்னை பயன்படுத்திவிட்டு நாளைக்கு உங்களையும் அனாதையாக்குவதில் பாரதிய ஜனதா என்பது கை தேர்ந்த ஒரு கட்சி. இந்த சூழ்ச்சி வலையில் சிக்கிவிடாதீர்கள். இதுதான் என்னுடைய செய்தி. இதில் கார்த்திக்கு நான் கண்டனம் ஏன் சொன்னது, கொங்கு சீமை என்பது சுயமரியாதைக்கு உண்டான ஒரு பூமி. அந்த பூமியில் பிறந்த ஒரு பிள்ளை நீ எந்த தப்பு பண்ணாமல் ஏன் மன்னிப்பு கேட்க? எப்படி அந்த படம் ஓடாமல் போயிடும்? படம் நல்லா தான் ஓடும். இதனால் நிறுத்திட முடியுமா? தமிழ்நாட்டில் 2-3 கட்சி இருக்கு. எந்த படம் வந்தாலும் நோட்டீஸ் விடுவான். உங்கள் அண்ணனுக்கே விட்டாங்களா இல்லையா? ஜெய்பீமுக்கு என்ன ஆயிடுச்சு? ஜெய்பீம் நிறுத்த முடிஞ்சதா? அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட இப்போ கூட்டணியில் இருக்கு. சந்திரபாபு நாயுடு கட்சி பிஜேபியில் இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி கூட்டணியில் வந்து இருந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ண ஒரு கூட்டணியில் இல்லாமல் இந்த 3 பேர் செஞ்ச இடத்துல லட்டு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் மௌனமாக இருக்கிறதுன்னு பாமக கட்சியினுடைய பொருளாளர் இன்னைக்கு அறிக்கை விடுறாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் பதில் சொல்லணும்? என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன கருத்து சொல்லணும்? இது இறை நம்பிக்கை சார்ந்தது. திமுக நாளைக்கு கருத்து சொன்னால் நீ நாட்டிய கட்சி நீ ஏன் சொன்னம்பா? அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த டெண்டருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏஆர் என்ற நிறுவனம் தவறு செய்திருக்குமானால் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, சிபிஐட்ட கொடுங்க, என்ன வேணால் செய்யுங்க. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு வந்து கை கட்டி நிற்கணும்? அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்குற கேள்வி ஒன்று தான். தமிழ்நாட்டிலேருந்து போகின்ற ரெவென்யூ இருக்குது பாருங்கள், கடவுள் பேரால் செல்லுகின்ற காணிக்கை ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் நம்ம தான் அதிகமாக கொடுக்குறோம்.
ஐயப்பன் கோயில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா கொட்டுகின்ற பல கோடிகளில் சரி சதவீதமான பங்கு தமிழனுடைய காசு. உள்ள வச்சிருக்க கடவுள் பிடிஆர் ஃபேமிலி கொடுத்த சிலை, அவங்க பேரையே தூக்கிட்டீங்க. திருப்பதிக்கு கொண்டு போய் உண்டியல்ல கொட்டுற காசுல கணிசமான சதவீதம் தமிழுடைய பணம். திரும்பி வரும்போது சில்லறை இருந்தா தான் திருத்தணியில் கொண்டு போய் போட்டு வருவான். திருப்பி வரும்போது சில்லறை இருக்கு பாருங்க, அது மட்டும் திருத்தணி உண்டிகை. அந்த இடத்துல முருகனே பாவன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆக கடவுளுக்கே நீங்கள் கை காட்டி விட்டு ஒரு மாதிரி கடவுளையே நடத்துகின்ற நீங்கள் சனாதனம் என்ற பேர்ல மக்களை பிரிக்காதீங்க. பவன் கல்யாண் அதற்கு தகுதியானவர் கிடையாது. நீங்களே பின்பற்றாத ஒன்றை போதிக்காதீர்கள். நாம ஒற்றுமையா இருப்போம், சகோதரர்களாக இருப்போம், ஒன்றும் தப்பு கிடையாது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு காலதாமதம் செஞ்சாலும் ஒரு சரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. இனி வரும் காலங்களில் ஜாமீன் சரியாக கிடைக்கணும், தேவையில்லாமல் சிறையில் வைக்கிறது கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னீங்க. லட்டு விவகாரத்துலேயும் பவன் கல்யாண் பண்ணுறது போலீஸ் சனாதனம், ஏதோ அவரே போய் மாட்டிக்கிட்டாரு, அவரே நாளைக்கு பலிகடாவாக்குவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது பார்ப்போம், பார்க்குறவங்க அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியல. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.